வணக்கம். யாதவ மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் செங்கம் கு. ராஜாராம். இயற்கையை யாராலும் தடுக்க முடியாது. இயற்கைக்கு எதிராக நாம் வாழவே முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் வட மாவட்டங்களில் ஒரு புயல் உருவாகி அந்த புயல் கரையை கடக்கும் பொழுது விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை கடக்கும் பொழுது புயல் இங்கே மையம் கொள்ளவில்லை. புயல் இங்கிருந்து கரையை கடக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை இயற்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டிவிட்டு சென்றிருக்கிறது. ஒரு நாள் மழை, அதாவது தொடர் மழை அல்ல, ஒரு நாள் மழைக்கு வட மாவட்டங்கள் குலுங்கிவிட்டன. குறிப்பாக மரக்காணம், விழுப்புரம், மயலம், திண்டிவனம், செஞ்சி போன்ற இடங்களில் 51 அளவு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். மயலம், திண்டிவனம், செஞ்சி, மரக்காணம், விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரியில் 24 சென்டிமீட்டர் மழை. நாம் வயநாடு என்ற ஒரு செய்தி மூலமாகத்தான், டிவி மூலமாகத்தான் ஒரு நிலச்சரிவை நாம் பார்த்தோம். அங்கு இறந்த நாம் இரத்த உறவுகள் எல்லாம் நாம் கண்முன்னே மண்ணில் புதைந்ததை பார்த்தோம். அந்த சூழல் அது நமக்கு செய்தியாகத்தான் தெரியும். ஆனால் இன்று ஒரு நாள் மழைக்கு திருவண்ணாமலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நிலச்சரிவு மலையை சுற்றி ஓரிடத்தில் இல்லை, மலையை சுற்றி பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. நிலச்சரிவோடு செல்லவில்லை, அப்பாவி உயிர்கள் 7 உயிர்கள், சீராறு 5 உயிர்களும், பெரியவர்கள் உயிர் 2 உயிர்களும் நாம் இழந்திருக்கின்றோம். இதற்கு அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைய உங்கள் மூலமாக இறைவனை நான் வேண்டுகின்றேன். ஏதும் அறியாத, யாதும் அறியாத அந்த பச்சிளம் குழந்தைகள் இன்று மண்ணிலே புதைந்து தற்போது வரை 5 உடல் மீட்கப்பட்டு 2 உடலை போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி நம் மனதை வருடுகிறது. இந்த செய்தி கண்ணீர் வர வைக்கிறது. இந்த செய்தி ஒரு பெரிய பாடத்தை நமக்கு தந்திருக்கிறது. நாம் ஓட்டரசியல், நோட்டரசியலுக்காக அந்த உயிர் என்று போயிருக்கிறது. எப்படி அரசியலை நுழைக்கலாம் என்ற ஒரு கேள்வி உங்களிடம் இருக்கலாம். மலை சார்ந்த பகுதி திருவண்ணாமலை மலை என்பது ஒரு ஆன்மீக ஸ்தலம். அந்த ஆன்மீக ஸ்தலம் என்பது கடவுளே உருவாகி இருக்கின்றார் அந்த மலையிலே என்ற ஒரு எண்ணோட்டத்தில் நாம் மலையை வருகின்றோம். தினந்தோறும் மலை வருகிறார்கள், மாதந்தோறும் வருகிறார்கள், வாரந்தோறும் வருகிறார்கள். பௌர்ணமியில பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். அந்த மலையை நாம் கடவுளாக சூழ்ந்துதான் மலை வருகின்றோம். அந்த மலைக்கு மேல் மலையின் பாதி அளவுக்கு நாம் யார் அனுமதி பெறாமலும் நாம் விருப்பத்திற்கு ஒரு வீடை கட்டிக்கொண்டு ஒரு குடிசையை போட்டுக்கொண்டு தங்கியது நமது தவறா, இல்லை யாரின் தவறு? இல்லை, அப்படி வீடு கட்டிய மக்களுக்கு மின்சாரம் வழங்கியது அரசாங்கத்தின் தவறா, இல்லை கேட்ட நமது தவறா? ஓட்டுக்காக அந்த மக்களுக்கு பட்டா தருகின்றேன், சிட்டா தருகின்றேன், மின்சாரம் தருகின்றேன், குடும்ப அட்டை தருகின்றேன் என்று சொன்னது அரசாங்கத்தின் தவறா, கேட்ட நமது தவறா? இந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இயற்கை நமக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறது திருவண்ணாமலைக்கு என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். இயற்கை பிள்ளையார் சொல்லிதான் போட்டிருக்கிறது. இந்த 7 உயிர்கள், யாதும் அறியாத அந்த அப்பாவி உயிர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறது, மண்ணிலே புதைந்திருக்கிறது. நமக்கு ஒரு பாடத்தை அண்ணாமலையார் வழிகாட்டி இருக்கின்றார். தயவு கூர்ந்து
மலையை ஒட்டி இருக்கின்ற மக்கள், மலை சாரலில் மலை பாறை நடிக்கின்ற மக்கள் ஒன்றை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் பெரியதா இடம் பெரியதா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். உயிர் இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த இடத்துல வாழ முடியும். ஆனால் இப்போது அந்த உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத சூழலை தான் இங்கு ஏற்பட்டிருக்கிறது. எந்த மலைச்சரிவையும் நம்மால் தடுக்க முடியாது. எந்த இயற்கைக்கு எதிராகவும் நாம் எதிர்த்து போராடிவிட முடியாது. ஏனென்று கேட்டால் தண்ணி வரும் பாதை, அந்த பாதையில நாம் அடைத்து 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 சிறுவ 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 ஒரு மிகப்பெரிய அடைப்பை ஏற்படுத்தி விட்டோம். 4 பருவம் மலை மேலே கொட்டுகின்ற மலையில் 4 பக்கமும் மழை வெள்ளம் வரும். அந்த வெள்ளம் அந்த வழியாகத்தான் வெளியே வரும். அந்த வழியை நாம் அறிந்தும் அறியாமலும் அடைத்திருக்கின்றோம். நாம் தேவைக்காக அடைத்திருக்கின்றோம். நம் தேவை நமக்கு தெரியும், இயற்கைக்கு தெரியாது. அந்த இயற்கை தான் இன்று ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை திருவண்ணாமலை மக்களிடையே கொடுத்து சென்றிருக்கிறது. இந்த நிலச்சரிவு என்பது சற்றுதான் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக ஏற்பட்டு இருந்தால் திருவண்ணாமலை நிலையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்ட ஆட்சியாளர்கள், ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு அந்த பகுதி மக்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி ஓட்டுக்கு நோட்டும் ஓட்டுக்கு வாக்கும் கொடுத்து இந்த மக்களின் நிலைமை 12,000 குடியிருப்பு, அதாவது ஒரு சர்வேகளை பார்த்து 12,000 குடியிருப்புகள் இருப்பதாக அங்கே ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. இந்த 12,000 குடியிருப்பில் சுமார் ஒரு 60,000-70,000 மக்கள் வசிக்கின்ற சூழல் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு வாக்காக ஒரு 50,000 வாக்கு இருப்பதாக அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அரசியல்வாதிகள் தான். ஆனால் மக்களை துன்புறுத்தி அதில் குளிர் காய வேண்டிய என்ற எண்ணம் கொண்ட அரசியல்வாதி அல்ல. மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்களை பேணி வளர்க்க வேண்டும், மக்கள் தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டும் என்ற ஒரு அரசியலை சமூக சிந்தனையோடு வந்திருக்கின்றோம். ஆனால் ஆளுகின்ற கட்சிகள் எல்லாம் தற்போது நிவாரணம் ஆறுதல் என்ற பெயரிலே ஓடி சென்றாலும் நிரந்தர வழி என்ன, அந்த மலை சுற்று மக்களுக்கு நிரந்தர தீர்வு என்ன, அந்த மக்களின் தீர்வுக்கு வழி என்ன என்பதை யோசித்தால் மட்டுமே இதற்கு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும். வலியுறுத்துகின்றேன். பெய்தது ஒரு நாள் மழைதான் நண்பர்களே. திருவண்ணாமலையிலே புயல் மையம் கொள்ளவில்லை. திருவண்ணாமலையிலிருந்து புயல் கரையை கடக்கும் பொழுது அந்த வேவிலே நம்மளை தொட்டுவிட்டு போயிருக்கு. தொட்டுவிட்ட புயலுக்கே இந்த நிலைமை இருந்தால் திருவண்ணாமலையை மையம் கொண்டிருந்தால் இந்த மக்களின் நிலை என்ன, வாழ்வாதாரம் என்ன, இந்த சூழல் என்ன என்பதை நாம் வேண்டும். திருவண்ணாமலை 100க்கும் மேற்பட்ட குளங்கள் காணவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகிறார்கள். அது நாம் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. பல்வேறு காவாக்கள் அடைக்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது, அதை நாம் காதிலே வாங்கிக் கொள்ளவில்லை. பல்வேறு குளங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஏரிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, கால்வாய்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மாளிகை கட்டினோம், வாழ்ந்தோம். ஆனால் இயற்கை சீற்றத்தை தடுக்க முடியாது என்பதை இந்த ஒரு நாள் மழை நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. திருவண்ணாமலை மக்கள் பாதுகாக்க இருக்க வேண்டும். குறிப்பாக மலையோரம் இருக்கின்ற மக்கள் தங்கள் உயிர்களை, முதலிலே குழந்தைகளை, உயிர்களை, உடைமைகளை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு நான் மீண்டும் சொல்கின்றேன், அந்த மலையோரம் இருக்கின்ற மக்களுக்கு மாற்று வசதியை, அதாவது ஒன்று சொல்லுவோம் கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமா 12,000 பேருக்கு நம்ம இடம் கொடுத்துட முடியாது. 12,000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி மாற்று வசதி கொடுக்க முடியும்னா, அதில் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வீட்டை, அந்த இடத்தை விற்றால் அவர்கள் மேல் எந்த விதமான இடமும் இல்லை, எந்த விதமான சொத்தும் இல்லை என்பவர்களுக்கு ஒரு மாற்று இடத்தை தமிழக அரசு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் கருத்தாக சொல்கிறார்கள், மலையை சுற்றி நிறைய பேர் கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள் என்று. அவர்களுக்கு நாம் எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது. இது அரசாங்க இடம். அரசாங்க இடம் தெரிஞ்சும் அதை ஆக்கிரமித்து கட்டி அதன் மூலம் வருமானம் பெறுவதற்கு எந்த நிவாரணம் கொடுப்பது தவறு. ஆனால் உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற
உண்மையாக அந்த இடத்துல வீடு இல்லாமல் வேறு வசதி இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு தமிழக அரசு கணக்கெடுப்பு மூலம் உண்மையான கணக்கு, இங்கே அரசியல் இருக்கக்கூடாது. நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்தேன் என்றால், அரசியல் என்பது வேறு, மக்கள் பாதுகாப்பு என்பது வேறு. மக்கள் பாதுகாப்புக்கு அவசியமான ஒன்று அவங்க இருக்கின்ற இடம், இருப்பிடம், உணவு. இதை அரசு அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அந்த மலையை சுற்றி பாதுகாப்பு வசதிகளை முதலிலே உறுதிப்படுத்த வேண்டும். அந்த மக்களுக்கான இது ஏதோ மலையோரம் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இது ஆபத்து, மற்றவர்களுக்கு ஆபத்து இல்லை என்று நாம் நினைத்தால் அதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்திலே வேறொன்றும் இல்லை. மலை சரிந்தால் அந்த மக்களுக்கு முதல் பாதிப்பு, இரண்டாவது பாதிப்பு, மூன்றாவது பாதிப்பு என்று திருவண்ணாமலை முழுவதுமான பாதிப்பை ஏற்படுத்திவிடும். திருவண்ணாமலைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் என்று வர தொடங்கி இருக்கின்றனர். நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வர தொடங்கி இருக்கின்றனர். திருவண்ணாமலை புகழ் நாடெங்கும் பரவி இருக்கிறது. மாற்று மாநிலங்கள் எல்லாம் இங்கே குடியேற போட்டி போட்டு இடம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழல் ஒரு பக்கம் இருக்க, திருவண்ணாமலையிலே ஆண்டாண்டாய் குடியாய் இருக்கின்ற மக்களை நாம் முதலே பாதுகாக்க நடவடிக்கை வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தமிழக அரசு நிவாரணம் அளித்திருந்தாலும், நிவாரணம் என்பது அது ஒரு கண்துடைப்புக்காகத்தான் நான் சொல்ல வேண்டும். உண்மையான அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் சூழ்நிலை கருத்தில் கொண்டு மலையை சுற்றி ஆக்கிரமிப்புகளை முதலே நாம் எடுக்க வேண்டும். அதை தாண்டி பல்வேறு இடங்களில் திருவண்ணாமலை கண்ணெதிரை பார்த்திருக்கின்றேன். பல்வேறு காவாய்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன கண்ணெதிராகவே. நான் வேங்கிக்காலில் குடியிருக்கின்றேன். பல பகுதிகளை பார்த்திருக்கின்றேன். இடுக்கப்பிள்ளையார் கோயில் மூணாத்தில் கீழே இறக்கத்தில் போனீங்கன்னா பெரிய காவா, அந்த காவாயின் மேல் வீடுகளும் சாலைகளும் கார் பார்க்கிங்கும் கட்டப்பட்டிருக்கின்றன. பல்வேறு இடங்களில் தண்ணீர் போகின்ற அத்தனை இடங்களும் திருவண்ணாமலையில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதை முதலில் அகற்றுவதற்கான முன்னெடுப்பை மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவண்ணாமலை கலெக்டர் அவர்கள் பங்களாவில் செவர் இடிந்து தண்ணீர் போய்விட்டது என்று ஒரு பரபரப்பு. ஏன் அங்கு தண்ணீர் சென்றது என்றால், அது ஆற்று கால்வாய். அந்த இடத்துல அப்போது இருந்த அரசு கலெக்டருக்கு பங்களா கட்டி கொடுத்துட்டாங்க. தண்ணீர் போகிற இடத்துல கலெக்டருக்கு பங்களா கட்டி கொடுத்து தண்ணீர் போகுது என்று சொன்னால் என்ன பண்றது? தண்ணீர் போகத்தான் செய்யும். அதனால் வட மாவட்டத்தில், அதாவது வட மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு ஷேக்கிங் நடந்திருக்கிறது. இது நில அதிர்வை விட ஒரு மிகப்பெரிய ஷேக்கிங். இந்த ஷேக்கிங்கை, அதாவது இப்படி செங்கல்பட்டுக்கு இருந்தால் இன்புறம் இப்படி ஒரு அதிர்வலை வந்ததில்லை. ஒரு நாள் மழையில நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது தமிழக அரசு. உடனடி, அதாவது ஒரு சின்ன விஷயம்தான், ஏரி இருக்கும், ஏரி இருந்து கால்வாய்கள் எல்லா இடத்துக்கும் போகும். எந்த ஊரிலாவது ஏரி கால்வாய்கள் முறையாக பராமரிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. குளத்திலிருந்து கால்வாய் போகும், அந்த குளத்தில் ஒருவன் வீடு கட்டி கொண்டிருப்பான், இல்லது வழி போக அடைத்திருப்பான். ஆற்று கால்வாய்கள் அடைக்கப்பட்டிருக்கும், ஏரி கால்வாய்கள் அடைக்கப்பட்டிருக்கும், மலை வெள்ளத்தில் ஒரு கால்வாய்கள் அடைக்கப்பட்டிருக்கும். இப்படி தன் சுயநலத்துக்காக அடைக்கப்படுகிற கால்வாயால் தான் இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு வந்திருக்கிறது. மறைந்த அந்த 7 உயிர்களும் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். மீண்டும் திருவண்ணாமலைக்கு இப்படி ஒரு சூழல் வந்துவிடக் கூடாது. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை, துரித நடவடிக்கைகளை, அதாவது உண்மையாக ஆத்மார்த்தமாக, அதாவது போட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் தேவையில்லை. உண்மையான ஆத்மார்த்தமான அந்த நடவடிக்கைகளை, மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். நான் எந்த ஆட்சியாளரும் குறை கூற விரும்பவில்லை. ஏனென்று கேட்டால், முன்னே ஒரு திராவிட ஆட்சி, இப்போது திராவிட ஆட்சி, மாறி மாறி இவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். குறை சொல்வது என்றால் இருவரையும் தான் குறை சொல்ல வேண்டும். இது நேற்றோ என்றோ உருவாக்கப்பட்டதல்ல. இந்த குடியிருப்பு பல ஆண்டுகளாக இந்த குடியிருப்பு உருவாகி வருகிறது. இந்த குடியிருப்புகளை, அதிகம் பாதிக்கும் குடியிருப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும். அவர்களுக்கு மாற்று இடங்களை ஏற்பாடு செய்ய இந்த அரசு முன்வர வேண்டும். திருவண்ணாமலையில் காணாமல் போன கால்வாய்கள், குளங்கள், ஆற்று போக்குகள், இந்த அனைத்தையும் இந்த அரசு, அதாவது 1921, 35 இல்லை 47 ஒரு
47 பட்ட வரைபடங்களை எடுத்து அந்த வரைபடத்தில் இருக்கின்ற அத்தனை கால்வாய்களின் குளங்களையும் இந்த மக்களுக்கு கண்ணிலே காட்ட வேண்டும். அதை தண்ணீர் செல்வதற்கு அதன் வேலையை அது செய்வதற்கான வரைமுறையை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த தமிழக அரசுக்கு நான் கோரிக்கையாக வைக்கின்றேன். ஏதோ திருவண்ணாமலையில் மட்டும் இந்த பிரச்சனை அல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறது. மழை வரும்போது புயல் வரும்போது அதை பற்றி பேசுகின்றோம், புயல் வரவில்லை என்றால் மழை வரவில்லை அதை மறந்து விடுகின்றோம். அதெல்லாம் இருக்கக்கூடாது. உடனடியாக அந்தந்த பகுதியில் இருக்கின்ற தாசில்தார், மனைக்கார் அப்படி என்று சொல்வார்கள், அவர்கள் இடம்தான் அந்த வரைபடம் இருக்கும். அவர்கள் அந்த இடத்தை சுட்டிக்காட்டி மாவட்ட ஆட்சியருக்கு அதை சுட்டிக்காட்ட வேண்டும். தயவு செய்து இந்த அரசுக்கு, தமிழக அரசுக்கு நான் கோரிக்கை வைப்பது, ஓட்டுக்காக நோட்டுக்காக இடங்களை மக்களுக்கு பட்டா போட்டு தருகின்ற பேரில் ஆற்று கால்வாய்களை, குளத்து புறம்போக்குகளை, ஏரி கால்வாய்களை பட்டா போட்டு தராதீர்கள். அது அவர்களுக்கு நிரந்தரம் அல்ல. பல்வேறு இடங்களில அந்த தவறுகள் நடந்திருக்கிறது. இப்ப மலை மேல இருக்கின்ற 12,000 வீடுகளுக்கும் அரசு மின்சாரம் கொடுத்திருக்கிறது. எந்த அடிப்படையில் அவர்களுக்கு மின்சாரம் தந்தீர்கள்? அந்த இடத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற புறம்போக்கில் இருக்கின்ற, அதாவது கால்வாய் அடைக்கின்ற வீடுகளுக்கு அரசாங்கம் எந்த அடிப்படையில் மின்சாரம், தண்ணீர் குழாய்கள் வசதிகளை ஏற்படுத்தி கொண்டது? அதுக்கு காரணம் ஆட்சியாளர்களுக்கு தேவை ஓட்டு. அவர்களுக்கு இந்த வசதி ஏற்படுத்தியிருந்தால் இந்த முறை நமக்கு ஓட்டளிப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்களுக்கு அந்த உதவி செய்கிறார்கள். அந்த உதவி மிகப்பெரிய ஆபத்தை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. நான் யாதவ மக்கள் இயக்கத்தின் சார்பாக தமிழக முதல்வரை, தமிழக அரசை, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவரை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, ஆற்று கால்வாய்களை பாதுகாருங்கள், ஏரி கால்வாய்களை பாதுகாருங்கள், தூர்வாருங்கள், ஆற்று ஏரிகளை முறையான அளவில் ஒரு அளவெடுத்து தூர்வாரி தண்ணி நிற்பதற்கான வழிகாணுங்கள். இதையெல்லாம் செய்யாமல் வெயில் காலத்திலே தண்ணீர் இல்லை என்று பக்கத்து மாநிலம் கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவிடம் கையேந்தி பிச்சை எடுப்பது கேவலமாக இருக்கிறது. வருகின்ற தண்ணியை நாம் சேமித்து வைக்க அடிப்படை வசதிகளை நாம் ஏன் செய்ய முடியவில்லை? மழை வரும்போது, காற்றடிக்கும் போது இதை பற்றி பேசுகின்றோமே தவிர, இது முடிந்தவுடன் மற்ற வேலைக்கு சென்று விடுகின்றோம். தமிழக அரசு இதற்கான துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த முகநூல் வாயிலாக உங்களின் சார்பாக, திருவண்ணாமலை கிழக்கின் சார்பாக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாதிக்கப்பட போகின்ற மக்களின் சார்பாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு நல்ல முடிவு எடுங்கள், நல்ல நடவடிக்கை எடுங்கள், மக்களை பாதுகாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாதவ மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் செங்கம் கு. ராஜாராம். நன்றி, வணக்கம்.